Next topic is catalysis. So catalyst is defined as the substance which alter the rate of the chemical reaction without changing, without itself undergoing chemical change. So that means, so ஒரு கேட்டலிஸ்ட்ங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணுது, நம்ம ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து ஆட் பண்ணும்போது ஸோ அந்த கெமிக்கல் ரியாக்ஷனோட ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. பட் அந்த கேட்டலிஸ்ட் வந்து என்ன அதோட மாஸ், அதோட வெயிட் எதுவுமே வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ அதுதான் வந்து கேட்டலிஸ்ட்னு சொல்றோம். The phenomenon which involves the action of the catalyst. So இந்த process தான் நம்ம என்ன சொல்றோம், catalysis. ஸோ இது வந்து பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட் அண்ட் நெகட்டிவ் கேட்டலிசஸ் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட் ஒரு ரேட்டை வந்து ஒரு ரியாக்ஷனோட ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ் கேட்டலிசஸ். ஸோ நெகட்டிவ் கேட்டலிஸ்ட்னா அந்த ரியாக்ஷனோட ரேட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து நெகட்டிவ் கேட்டலிசஸ். ஸோ 2 types ஆஃப் கேட்டலிசஸ் வந்து இருக்குது, ஹோமோஜினஸ் கேட்டலிசஸ் அண்ட் தி ஹெட்ரோஜினஸ் கேட்டலிசஸ். ஸோ ஹோமோஜினஸ் கேட்டலிசஸ்ல வந்து பார்த்தோம்னா நம்ம எடுத்துக்கிற ரியாக்டன்ட், அப்புறம் ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட் அண்ட் தென் கேட்டலிஸ்ட், நம்ம என்ன கேட்டலிஸ்ட் எடுத்துக்கிறோமோ அது எல்லாமே ஒரே ஃபேஸ்ல வந்து இருந்துச்சுன்னா ஸோ அது வந்து ஹோமோஜெனஸ் கேட்டலிஸ்ட். சேம் ஃபேஸ்னா என்ன அர்த்தம்னா, இப்போ சாலிட்னா எல்லாமே சாலிடா இருக்கிறது, லிக்விட்னா அந்த மாதிரி எல்லாமே ரியாக்டன் ப்ராடக்ட் கேட்டலிஸ்ட் எல்லாமே லிக்விட் ஃபார்ம்ல இருக்கிறது. ஸோ கேஷியஸ்னா ஸோ இப்போ ரியாக்டன் ப்ராடக்ட் அண்ட் தென் கேட்டலிஸ்ட் எல்லாமே கேஷியஸ் ஃபேஸ்ல இருக்கிறது. ஸோ இதுதான் வந்து என்னன்னா ஹோமோஜெனஸ் கேட்டலிசிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து sulfur dioxide oxidation in the presence of the nitric oxide. So idhula we are getting so sulfur trioxide and the nitric oxide. So இதுல இருக்கிற reactant product and then catalyst எல்லாமே வந்து same phase gaseous phaseல இருக்குது. So இது so this one is example for the homogeneous catalysis. So second example, decomposition of the acetaldehyde. So acetaldehyde iodine வந்து இங்க catalyst ஆக்ட் பண்ணுது. So acetaldehyde decompose ஆகி so இங்க இருக்கிற ஹைட்ரஜன் CH3 ஓட சேர்ந்து so we are getting CH4, இங்க CO மட்டும் இன்னொரு ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் பண்ணுது அண்ட் தென் நம்ம எடுத்துக்கிற அயோடின் அது வந்து தனியா அப்படியே கிடைச்சிருது. ஸோ இதுல வந்து பார்த்தோம் இந்த ரியாக்ஷன்ல எல்லாமே வந்து கேஷியஸ் ஃபேஸ்ல இருக்குது. ஸோ திஸ் ஒன் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் தி ஹோமோஜெனஸ் கேட்டலிசிஸ். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், hydrolysis of cane sugar. So cane sugar ஓட ஃபார்முலா C12H22O11. ஹைட்ரோலிசிஸ் பண்ணும்போது in the presence of the catalyst sulfuric acid ஓட presence ஓட இதை வந்து நம்ம ஹைட்ரோலிசிஸ் பண்றோம். ஹைட்ரோலிசிஸ் பண்ணும்போது we are getting the glucose and the fructose. So glucose ஓட ஃபார்முலா C6H12O6, fructose சேம் ஃபார்முலா C6H12O6. ஸோ நம்ம எடுத்துக்கிறது எல்லாமே லிக்விட் ஸ்டேட்ல இருக்கும். ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் ஃபார் தி ஹோமோஜெனஸ் கேட்டலிஸ்ட். ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் ஹைட்ராலிசிஸ் ஆஃப் தி எஸ்டர். ஒரு எஸ்டரை வந்து நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு ஆசிடும் ஆல்கஹாலும் கிடைக்கும். ஸோ நம்ம எத்தில் அசிட்டேட் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது இன் த பிரசன்ஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் யூஸ் அசிட்டிக் ஆசிட் அண்ட் தி எத்தில் ஆல்கஹால். ஸோ இது வந்து எல்லாமே வந்து ஏக்வோ ஸ்டேட் லிக்விட் ஸ்டேட்ல இருக்குது. ஸோ திஸ் ஆல்சோ எக்ஸாம்பிள் ஃபார் தி ஹோமோஜெனஸ் கேட்டலிசிஸ். So next one is the heterogeneous catalysis. So heterogeneous catalysis na so homogeneous la நம்ம என்ன பார்த்தோமோ எல்லாமே ஒரே ஃபேஸ்ல இருக்கும். பட் ஹெட்ரோஜீனஸ்ங்கும் போது டிஃப்ரெண்ட், எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ்ல வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், இந்த மேனுஃபேக்சர் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட். சல்ஃபூரிக் ஆசிட் மேனுஃபேக்சர் வந்து கான்டாக்ட் ப்ராசஸ். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து ஆக்சிடைஸ் பண்றோம். ஸோ சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து so contact process, sulfur trioxide is prepared by the action of sulfur dioxide and the oxygen in the presence of the platinum or the vanadium pentoxide. So இதுக்கு வந்து contact sulfuric acid manufacture க்கு major reactant வந்து நமக்கு என்னன்னா sulfur trioxide. So அந்த sulfur trioxide வந்து நமக்கு எப்படி ஃபார்ம் பண்றோம்னா sulfur dioxide வந்து ஆக்சிடைஸ் பண்றோம். So இங்க sulfur dioxide oxygen gives the sulfur trioxide. So இதுல எடுத்துக்கிற சல்ஃபர் டை ஆக்சைடு, ஆக்சிஜன் ப்ராடக்ட் வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு, இதெல்லாம் வந்து கேசஸ். பட் ஆனா கேட்டலிஸ்ட் வந்து பிளாட்டினம் ஆர் வெனேடியம் பென்டாக்சைடு எடுத்துக்கிறோம் இல்லையா, அது வந்து சாலிட் ஸ்டேட்ல வந்து இருக்குது. ஸோ ஃபேசஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால இது வந்து ஹெட்ரோஜினஸ் கேட்டலிஸ்ட். So and then next வந்து Haber's process, ammonia manufacture. So ammonia manufacture நம்ம என்னென்ன எடுத்துப்போம், நைட்ரஜன் ஹைட்ரஜன் எடுத்துப்போம். we are getting the ammonia in the presence of the catalyst iron. So இப்போ நைட்ரஜன் ஹைட்ரஜன் அமோனியா எல்லாமே வந்து கேஷியஸ் ஸ்டேட்ல கிடைக்கும் நமக்கு. ஸோ பட் அயன் வந்து சாலிட் ஸ்டேட். ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் ஃபேஸ்ல இருக்கிறதுனால this one is an example for the heterogeneous catalysis.
ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆக்சிடேஷன் ஆஃப் அமோனியா. ஸோ அமோனியா வந்து ஆக்சிடைஸ் பண்ணா நமக்கு நைட்ரிக் ஆக்சைடும் வாட்டர் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதுல அமோனியா, ஆக்சிஜன், நைட்ரிக் ஆக்சைடு, வாட்டர் எல்லாமே வந்து கேஷியஸ் ஸ்டேட்ல கிடைக்குது. பட் நம்ம எடுத்துக்கிற பிளாட்டினம் கேட்டலிஸ்ட் வந்து என்னன்னா சாலிட் ஸ்டேட்ல இருக்குது. ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் ஃபேஸ்ல இருக்கிறதுனால திஸ் ஒன் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் தி ஹெட்ரோஜினஸ் கேட்டலிசிஸ். So next fourth example, hydrogenation down of the unsaturated organic compound. ஒரு எத்திலீனை வந்து ஹைட்ரோஜனேஷன் பண்றோம் in the presence of the nickel catalyst. So we are getting the ethane. ஸோ இதுல வந்து நம்ம எடுத்துக்கிறது எத்திலீன், ஹைட்ரஜன் அந்த அதை எல்லாமே வந்து பார்த்தோம்னா கேஷியஸ் ஸ்டேட்ல இருக்கும். நிக்கல் வந்து சாலிட் ஸ்டேட். ஸோ டிஃப்ரெண்ட் ஃபேஸ்ல இருக்கிறதுனால திஸ் ஒன் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் தி ஹெட்ரோஜினஸ் கேட்டலிசிஸ். So next fifth example, decomposition of the hydrogen peroxide. So hydrogen peroxide decompose பண்றோம் in the presence of the platinum catalyst. So we are getting the water and the oxygen. So hydrogen peroxide, water and the ஸோ ஹைட்ரஜன் பெராக்சைடு வாட்டர் வந்து லிக்விட் ஸ்டேட்ல இருக்கும், ஆக்சிஜன் வந்து கேஷியஸ் ஸ்டேட்ல இருக்குது, பிளாட்டினம் வந்து சாலிட் ஸ்டேட்ல இருக்குது. ஸோ இது வந்து ஒன்னொன்னுமே டிஃப்ரெண்ட் ஃபேசஸ்ல இருக்கிறதுனால ஸோ தீஸ் ஒன் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் தி ஹெட்ரோஜினஸ் கேட்டலிசிஸ். So next sixth example, in the presence of the anhydrous aluminum chloride. So benzene or acetyl chloride react பண்ணுது in the presence of the aluminum chloride. So we are getting அசிட்டோஃபினோன். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன ஆகும், இங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜனை வந்து இங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜனும் ஒரு குளோரினும் சேர்ந்து ஹைட்ரஜன் குளோரைடா வெளில போயிடுது. ஸோ அப்ப இந்த பிளேஸ்ல சி டபுள் பாண்ட் வித் CH3 வந்து அட்டாச் ஆகுது. ஸோ we are getting the அசிட்டோஃபினோன். ஸோ இந்த ரியாக்ஷன் தான் நம்ம என்ன சொல்றோம், ஃப்ரிடைல் கிராஃப்ட் ரியாக்ஷன். ஸோ இதுல நம்ம எடுத்துக்கிற பென்சீன், அசிட்டைல் குளோரைட், அசிட்டோஃபினோன் இதெல்லாம் வந்து லிக்விட் ஸ்டேட்ல கிடைக்குது. பட் அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைட் வந்து சாலிட் ஸ்டேட்ல இருக்கு. ஸோ திஸ் ஒன் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் தி ஹெட்ரோஜினஸ் கேட்டலிசிஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட். ஸோ கேட்டலிஸ்டோட கேரக்டர்ஸ். ஸோ கேட்டலிஸ்ட்ங்கிறது நம்ம ஒரு ரியாக்ஷன் வந்து எப்படி ஆட் பண்ணுவோம்னா ஒரு பிஞ்ச் ஆஃப் த அமௌண்ட் தான் வந்து ஆட் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது நம்ம கேட்டலிஸ்ட் ஆட் பண்றோம் இல்லையா, அதோட மாஸ் வந்து என்ன ஆகாது, அதோட வெயிட் அது சேஞ்ச் ஆகாது. ஒரு ரியாக்ஷன் நடக்கும்போது அதோட வெயிட் வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ தட் மீன்ஸ் இது வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகாது. ஸோ இதோட மெயின் டியூட்டி, கேட்டலிஸ்டோட மெயின் டியூட்டி வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனோட ஸ்பீடை மட்டும்தான் இன்க்ரீஸ் பண்ணும், பட் ரியாக்ஷன்ல வந்து இன்வால்வ் ஆகாது. ஸோ கேட்டலிஸ்ட் இட் செல்ஃப் கேனாட் இனிஷியேட் த ரியாக்ஷன். எப்பவுமே இது வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து இனிஷியேட் பண்ணாது. ஒரு ஸ்லோவா ஒரு ரியாக்ஷன் வந்து நடக்குதுன்னா கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணும்போது அதோட ரேட்டு தான் வந்து இது இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து சாலிட் கேட்டலிஸ்ட் வந்து மோர் எஃபெக்ட். ஒரு சாலிட் கேட்டலிஸ்ட் ஒரு பல்கா வந்து நம்ம ஆட் பண்றதை விட லம்பா வந்து ஆட் பண்றதை விட அது ஃபைன்லி டிவைடட் ஃபார்ம்ல ஆட் பண்ணும்போது ஸோ அது வந்து இன்னுமே மோர் எஃபெக்டிவா வந்து இருக்குது. So and then catalyst may be in the specific in nature. Specific na ஒரு particular type of catalyst வந்து ஒரு particular type of reactionக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு catalyst இருக்குன்னா அது வந்து எல்லா ரியாக்ஷனுக்குமே catalyst-ஆ நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதை தான் இங்க specific in nature-னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ and then sixth point, ஸோ ஒரு ஈக்லிபிரியம் ரியாக்ஷன்ல வந்து ஒரு கேட்டலிஸ்ட் வந்து எந்த விதமான சேஞ்சஸ்மே பண்ணாது. ஸோ அண்ட் தென் செவன்த் பாயிண்ட், எ கேட்டலிஸ்ட் இஸ் ஹைலி எஃபெக்டிவ் அட் த பர்டிகுலர் டெம்பரேச்சர். ஒரு கேட்டலிஸ்ட் வந்து ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல வந்து ரொம்ப வந்து எஃபெக்டிவா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர் தான் நம்ம என்ன சொல்றோம், ஆப்டிமம் டெம்பரேச்சர்.